வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன பா ரஞ்சித்தா இல்லை மாரி செல்வராஜா ரெண்டு பேரில் யார் பெருசு அப்படின்னு வந்து அடித்து காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு பேட்டியில் வந்து திருமாவளவன் அவர்கள்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க. மாரி செல்வராஜா இல்லை பா ரஞ்சித்தா ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், எந்த டைரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் நேக்காக ஒரு பதில் சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, ஒரு அப்பா கிட்ட போயிட்டு ரெண்டு பிள்ளைகளில் யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவர் எதை சொல்லுவார் அப்படின்னு வந்து எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் இந்த வீடியோவில் நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் ரெண்டு பேருமே வந்து பெஸ்ட்டு தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதில் ஒருத்தர் வந்து ஒரு பெஸ்ட்டு, அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் தான் நம்ம அவரை வைப்போம். ஸோ அது மாதிரி தான் எனக்கும். ஸோ இந்த ரெண்டு டைரக்டர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முற்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி நிறைய வேர்ல்டு சினிமா வந்து பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களோட மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பக்கா ஆர்டிஸ்டிக்காக வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ரஞ்சித் அவர்களுடைய படம் அட்டக்கத்தையும் ஒரு ஜாலியான படம். அதுக்கப்புறம் அந்த படம் மெட்ராஸாக இருக்கட்டும், காலா, கபாலி அண்டு சார்பட்டா, நட்சத்திரம் நகர்கிறது, இந்த எல்லா படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு ஆர்ட் டச். அட்டகத்தையும் வந்து ஒரு சூப்பரான படம் தான். ஸோ இந்த பக்கம் கர்ணன், மாரி செல்வராஜ் அவர்களுடைய படம் பரியேறும் பெருமாள் வந்த டெபியூட் படமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். பரியேறும் பெருமாள், கர்ணன் அண்ட் மாமன்னன், இந்த படங்கள்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோட ஒப்பீனியனில் வந்து ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நான் மாரி செல்வராஜ் அப்படி தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அது எது வரைக்கும் அப்படின்னா சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற படம் வந்து வர வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்ணன் தான் என்னோட பெஸ்ட்டாக இருந்தது. அதை பார்க்கும்போது மாரி செல்வராஜ் தான் வந்து ஓவர்டேக் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பரியேறும் பெருமாளும் கர்ணனும் வந்து சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்ஸ் சார்பட்டா பரம்பரை படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரஞ்சித் அவர் வந்து ஒரு பெரிய கொஞ்சம் ஒரு பாயிண்டில் வந்து மாரி செல்வராஜ் அவர்களை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் படம் சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிறது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறத தாண்டி அந்த படத்தில் ஒரு கேரக்டர்ஸும் வந்து அப்படி வந்து பேசுவாங்க. அந்தளவுக்கு ஒரு தீயாக வந்து அந்த படம் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பா ரஞ்சித்தையே வந்து மிஞ்சினார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுனாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. மேபி சொல்ல முடியாது, அடுத்தடுத்து வர மாரி செல்வராஜ் படம் வந்து இதையும் வந்து ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் சார்பட்டா பரம்பரை. அது எப்படின்னா குருவை மிஞ்சின சிஷ்யனாக வந்து இருந்தாலும் கூட மாரி செல்வராஜ் அவர்கள் ஸோ ஒரு கட்டத்தில் பா ரஞ்சித்துடைய சார்பட்டா ஓரளவுக்கு அப்படி அடித்து தூக்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் அனபுல் சேதுபதி அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஒரு அரண்மனை கட்டினார், கோவில் கட்டினார், எத்தனையோ இது பண்ணார். தஞ்சை பெரிய கோவில் வந்து அவர் தான் கட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் எத்தனையோ கோவில் கட்டினாங்க. ஆனால் தஞ்சை கோவில் மாதிரி வந்து பேசப்படலை. ஏன்னா அவன் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடி. அந்த மாதிரி தான் வந்து பா ரஞ்சித்தை வந்து சார்பட்டா படம் வந்து காட்டுச்சு. ஸோ பா ரஞ்சித் வந்ததுக்கப்புறம் இந்த நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய பேர் வந்து வந்தாலும் கூட ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு முன்னோடியாக ஒரு சரியான ஒரு டச் வந்து காமிச்சது சார்பட்டா பரம்பரை. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் படமாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அவருடைய படத்தில் சார்பட்டா வந்து ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மாரி செல்வராஜோட படங்கள் அதுவும் வந்து செம்மையாக தான் இருக்கும். மாமன்னன்லாம் வந்து ஒரு சூப்பரான படம். ஸோ எனக்கு அதுதான் அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து அடிச்சிருக்கிறாரு ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் சார்பட்டா. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அந்த படத்தை வந்து தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது படம் வந்ததே வந்து ஓடிடியில் தான். என்ன ரூல்ஸ் அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஓடிடியில் ஒரு படம் வந்ததுன்னா அதை வந்து தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறதே வந்து புரியலை. ஸோ ஒருவேளை சார்பட்டா பரம்பரை படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் அவருடைய அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அந்த மாதிரியான ஒரு பக்க ஆர்ட்டாக இருக்கும் அந்த படம். அதனால் சார்பட்டா பரம்பரை வந்து அந்த படத்துக்கு தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அண்டு ஃபைனலி என்னோடய கன்க்ளூஷன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித்தா மாரி செல்வராஜா அப்படின்னா பா ரஞ்சித். ஏன்னா பா ரஞ்சித் வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு புரட்சியே பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பல பேர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அதாவது ஒரு பேசிக்காக ஒரு சினிமா ஆசை இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கதை இருக்கிற டைரக்டர்ஸை கூட நிறைய பேரை வந்து அவருடைய நீலம் ப்ரொடக்ஷன் மூலமா உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனுமே இல்லாமல் ஒரு லெஜெண்டரி டிரெக்டராக வந்து தமிழ் சினிமாவில் இருக்கார். ஸோ இதெல்லாம் தாண்டி ரெண்டு பேருடைய அந்த படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அந்த சார்பட்டா படம்ங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணது தான். அவரை வந்து நான் மாரி செல்வராஜை விட ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லீடில் வந்து நான் வைக்கிறதுக்கு ஒரு காரணம். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோட கன்க்ளூஷனில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில்
இந்த 2 பேரில் யார் வந்து உங்களுடைய பெஸ்ட் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.